அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, அல் குர்ஆனில் சில வசனங்களை ஓதும் போது அல்லாஹ்வுக்காக சஜ்தா செய்வது சுன்னத்தாகும். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு அழகிய துஆவை நாம் இன்று பார்க்க போகின்றோம். இந்த துஆவில் என்னை படைத்த அல்லாஹ்வுக்காகவும் எனக்கு கேட்கும் திறனையும் பார்க்கும் திறனையும் வழங்கிய அல்லாஹ்வுக்காகவும் நான் சஜிதா செய்கின்றேன் என்ற ஆழமான அர்த்தம் இதில் அடங்கியுள்ளது. அல்லாஹ் நம்மை அவனுக்கு அதிகமாக சஜ்தா செய்யக்கூடிய அடியார்களாக ஆக்குவானாக, ஆமீன். இந்த துஆ அல் குர்ஆனில் சஜ்தா வசனத்தை ஓதி சஜ்தா செய்யும் போது ஓதப்படக்கூடிய மிக அழகிய துஆவாகும். இந்த துஆவில் அல்லாஹ் நம்மை அழகிய வடிவில் படைத்ததையும் கேட்கும் மற்றும் பார்க்கும் அருட்கொடைகளை வழங்கியதையும் நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலம் சஜ்தா என்பது வெறும் உடல் வணக்கம் மட்டுமல்ல, மாறாக அல்லாஹ்வின் அருட்கொடைகளை உணர்ந்து அவனுக்கு முழுமையாக பணிவதை வெளிப்படுத்தும் ஒரு அமலாக மாறுகின்றது. மேலும் சஜ்தா என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் நேரங்களில் ஒன்று. எனவே இந்த துஆவை மன அமைதியுடனும் பணிவுடனும் ஓதுவது ஈமானை அதிகரிக்கவும் அல்லாஹ்வின் அருளை பெறவும் காரணமாக அமையும். ஆகவே சஜ்தா வசனத்தை ஓதும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த அழகிய துஆவை ஓதி அதன் அர்த்தத்தை உணர நாம் முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறாக குர்ஆனில் சஜிதா வசனத்தை ஓதும் போது, சஜிதா செய்யும் போது ஓத வேண்டிய அந்த அழகிய துஆ என்ன என்பதை பார்க்கலாம். سجد وجهه للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته فتبارك الله أحسن الخالقين. سجد وجهه للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته فتبارك الله أحسن الخالقين. இதனுடைய பொருள், என்னை படைத்தவனும் தனது வல்லமையாலும் சக்தியாலும் எனக்கு கேட்கும் திறனையும் பார்க்கும் திறனையும் வழங்கியுள்ளவனுமான அல்லாஹ்வுக்காக என் முகம் சஜ்தா செய்தது. படைப்பாளர்களில் மிகச் சிறந்தவனாகிய அல்லாஹ் மிகவும் பாக்கியமுடையவன். இந்த துஆவில் ஒரு முஃமின் தன்னை படைத்தவன் அல்லாஹ் மட்டுமே என்பதை ஒப்புக்கொள்கின்றான். மனிதனின் முகம் அவனுடைய கண்ணியம் மற்றும் அடையாளமாக இருந்தாலும் அந்த முகத்தையே அல்லாஹ்வின் முன் பணிவுடன் தரையில் வைத்து சஜ்தா செய்வதன் மூலம் தனது முழுமையான அடிபணிதலை வெளிப்படுத்துகின்றான். மேலும் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள கேட்கும் திறனும் பார்க்கும் திறனும் அல்லாஹ்வின் மாபெரும் அருட்கொடைகள் என்பதை இந்த துஆ நினைவூட்டுகின்றது. இந்த அருட்கொடைகளுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதையும் அவற்றை நன்மையான வழிகளில் பயன்படுத்த வேண்டிய பொறுப்பையும் இது உணர்த்துகின்றது. இறுதியாக படைப்பாளர்களில் மிகவும் சிறந்தவன் அல்லாஹ் என்று கூறுவதன் மூலம் அல்லாஹ்வின் அளவற்ற ஆற்றலையும் அற்புதமான படைப்பு திறனையும் புகழ்ந்து மகிழ்கின்றோம். எனவே இந்த துஆ அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு அழகிய துஆவாகும். இந்த துஆவை அல் குர்ஆனில் உள்ள சஜ்தா வசனத்தை ஓதிய பின்பு சஜிதாவுக்கு செல்லும் போது சஜிதாவில் ஓத வேண்டும். அதாவது சஜ்தா வசனத்தை ஓதி முடிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று கூறி சஜிதாவுக்கு செல்ல வேண்டும். சஜிதாவில்
சுபஹான ரப்பியல் அஹ்லா என்று ஓதிய பின்பு அல்லது அதனுடன் சேர்த்து இந்த துஆவை ஓதலாம். பின்னர் சஜிதாவிலிருந்து எழுந்து வரலாம். இந்த சஜிதா சஜ்தத்து திலாவத் என்று அழைக்கப்படும். சஜ்தா என்பது ஒரு முஹ்மினின் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் அமல்களில் ஒன்றாகும். இந்த சஜிதாவை இன்னும் அர்த்தமுள்ளதாகவும் அழகுள்ளதாகவும் மற்றும் சிறப்புமிக்கதாகவும் மாற்றும் ஒரு துஆ இது. இந்த துஆவை மனனம் செய்து அல் குர்ஆனில் சஜிதா வசனங்களை ஓதும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சஜிதாவில் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் சஜிதாக்களை ஏற்றுக்கொண்டு எப்போதும் அவனுக்கு பணிந்து வாழும் நல்லடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.